மாட்டு பொங்கல் சிறப்போ அதே மாதிரி படுகரின மக்களுமே மாடுகளை கவனிக்கிற விதமா உப்பு அட்டுவ அப்படின்ற ஒரு பண்டிகைய பாரம்பரியமா கொண்டாடிட்டு வராங்க. நீலகிரி மாவட்டத்துல சுமார் 400க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல இருக்கிற படுகரின மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா உப்பு அட்டுவ அப்படின்ற பண்டிகைய வருஷம் கொண்டாடிட்டு வராங்க. இந்த பண்டிகை நாட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படுகரின மக்கள் காலையில அவங்களுடைய வீட்டுல இருந்து ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உப்பு, பச்சைக்கடலை, புல்லு இந்த மாதிரியான பல விஷயங்களை அங்க இருக்கிற ஆற்றுல கரைச்சு அந்த தண்ணீரை எடுத்து அவங்க வளர்க்குற மாடுகளுக்கு கொடுப்பாங்களாமா. அண்ட் அது மட்டும் இல்லாம வீட்டுல தயாரிக்கிற பணியாரங்கள், கோதுமை தோசை இது எல்லாத்தையுமே மாடுகளுக்கு தீவனமா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து அங்க இருக்கிற மாடுகளை தங்களுடைய கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற எம்மட்டி, அதாவது மாடுகள் மேய்க்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் விடுவாங்க. ஸோ தொடர்ந்து ஜூன் மாசம் மழை பெஞ்சு பசுமை நிரம்பிய பிறகு மாடுகளை அவங்களுடைய கிராமத்துக்கு திரும்பி அழைச்சிட்டு வந்துவாங்களாம். காடுகள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த இலை, நெறி அந்த மாதிரியான செடிகளை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வீட்டு முன்னாடி இருக்கிற முற்றத்துல அந்த செடிகளை தொங்க விடுவாங்களாம். இதனால நோய் நொடிலாம் வராம ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றதையும் அங்க இருக்கிற மக்கள் சொல்லியிருக்காங்க. சோ மாடுகளுக்கு இந்த உப்பு தண்ணீர் கொடுக்கறதுனால என்ன பயன் அப்படின்னா, காலையில இருந்து இரவு வரைக்கும் மேய்ச்சலுக்கு எங்க போனாலும் இந்த மாடுகள் திரும்பி வீட்டுக்கு வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த பண்டிகையை கொண்டாடப்படுதான். ஒவ்வொரு வருஷமும் படுகரின மக்கள் அவங்களுடைய சகோதரத்துவத்தை உணர்த்துற வகையில இந்த பண்டிகையை சிறப்பா கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ நீலகிரி மாவட்டத்தில் நடக்கிற இந்த ஒரு பண்டிகை உங்களை எந்த அளவுக்கு ஆச்சரியப்படுத்தி இருக்கு அப்படிங்கறத நம்மளுடைய பிஹைண்ட் நுட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் தொடர்ந்து அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளுக்கு பிஹைண்ட் நுட்ஸ் ஏரை ஃபாலோ பண்ணுங்க.